கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தீபா வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நிற்கிறத பார்த்தோன்னு வந்து ஆமாம் இவரே வந்து மனசாட்சி கிட்ட எல்லாம் நிம்மதியாக வந்து பேசுவாப்புல. ஆனால் என்கிட்டலாம் வந்து பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னது இவ்வளோ நேரம் வந்து அப்படியே வந்து தெரியறாரேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தீபா என்னங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு பார்த்தா தனியாக அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, வந்துட்டீங்களா இன்னொரு நீங்கள் பெங்களூர் கிளம்பி போகிறேன்னு சொன்னீங்களே. ஆப்பா போகிறேன்னு தான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ணுறது, என் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டு தான் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் அவங்க பேச்செல்லாம் மீற முடியுமா அப்படின்னு சொல்லி செம காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. சரிங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா, ஏங்க சத்தியம் இங்கே பண்ணுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மைதிலி வராங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறீங்களா, அப்போனா உங்கள் பொண்டாட்டி நீங்களே பத்திரமா பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. நம்ம மைதிலி வெளியில் போகலாமாங்க, எனக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, வெளில போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா தலையில் வந்து கியூட்டாக அழகாக வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே அர்ச்சனை தட்டு வந்து வாங்குறாங்க. சாமி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வரப்போ தீபா வந்து வளையல் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடைக்கு வந்து போகிறாங்க. வளையல் வாங்குறப்ப ரம்யா வந்து இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வெளில வருவீங்க, அதுவும் தீபா நீ கோயிலுக்கு வருவேன்னு தெரியும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை நான் எப்படி வந்து ஒரு பைத்தியக்காரிங்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாங்க இன்னொரு நபர்கிட்ட. நீ அங்கே ஒரு பொண்ணு வளையல் வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்க கையில் மட்டும் இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து நீ எஸ்கேப் ஆயிடுற சரியா அப்படின்னு சொல்லணும். குடுகுடுன்னு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல லெட்டரை. இந்த லெட்டரை படித்து பாருங்கள் உங்களுக்கே எல்லாமே தெரியும். சரி சிஸ்டர் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க. ஏதோ நல்ல விஷயத்த கொடுத்த மாதிரி. கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போகிறாங்கிற மாதிரி எழுதியிருக்கா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இளநிக்காரங்க வந்து கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு கார்த்திக்கிட்ட வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. வேக வேகமாக வந்து தீபா வந்து அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. கார்த்தி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. இவ்வளோ நேரம் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து யார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தி என்னங்க ஆச்சு, இவர் உன்னை வந்து இது மாதிரி பண்ண வந்தார், என்னம்மா அநியாயமாக வந்து கோயில் வாசலில் வந்துக்கிட்டு இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்க, பின்ன இந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் யார் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இது மாதிரிலாம் கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. சார் நான் இங்கே இளநீ கடை வச்சுருக்கேன். ஏம்மா இங்கே நான் எத்தனை வருஷமாம்மா இளநீ கடை வச்சுருக்கேன், ஒரு 4-5 வருஷமாக இங்கே தாங்க இளநீ கடை வச்சுருக்காரு, இவரெல்லாம் அப்படி வெட்டவரெலாம் கிடையாது. ஜோடியாக இருக்கீங்களே சரி இளநீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க தான் நான் வந்திருக்கேன் தவிர என் மேலே இப்படியெல்லாம் பழி போட்டுட்டு இருக்கீங்க. சரி சார் நீங்கள் மட்டும் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், அவங்க ரொம்ப வந்து அன்பு பாசத்தில் வச்சதுனால நீங்கள் இது மாதிரி வந்ததுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் இந்த லெட்டரில் ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கு, அதனால தான் வந்து கோயின்சிடென்ட்டாக இவர் வேறு இங்கே வந்திருக்காரு, இது எல்லாம் திட்டமிட்ட சதிங்கிற மாதிரி தீபா சொல்லும்போது லெட்டரில் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அங்கே வெறும் பேப்பர் தான் இருக்குது. லெட்டரில் எழுதின வார்த்தைகள்லாம் மாயாஜாலம் மூலயமா காணா போயிடுது அந்த இடத்துல. இதில் எழுதிருந்துச்சு, ஏங்க எழுதிருந்துச்சுன்னா எங்கெங்க போகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி. சரிங்க நம்புகிறேன், வீட்டுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை சந்தேகப்படவே இல்லை, விசாரிக்கவே இல்லை. ஏங்க இந்த கடையில் ரொம்ப வருஷமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு இளநீ வியாபாரம், அப்படி பண்ணும்போது நம்ம என்னங்க கேட்க முடியும், இளநீ கடைனா இது மாதிரி பொருள்லாம் வச்சுருக்கலாம் சகஜமான விஷயங்க, வாங்க போகலான்னு சொல்லி தீபா வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம தீபா அந்த இடத்துல அபிராமி கிட்ட. என்னப்பா அது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அத்தை இவர் சொன்னதையும் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரில் வந்து இது மாதிரி ஆக போகுதுங்கிற மாதிரி ஒருத்தவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வளையல் கடையில் இருக்கிறப்ப வளையல் வாங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நபர் வந்து கொடுத்தாங்க, நான் இதை வந்து கார்த்திகிட்ட காட்டினா அந்த இடத்துல லெட்டரில் எதுவுமே இல்லை, அந்த பேப்பரை கொடுப்பான்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து மடித்து வச்சுருந்தாங்க, அந்த பேப்பரை வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கொடுத்தோன்னா வாட்சி பார்க்குறாங்க, என்னம்மா அதில் ஒன்றுமே இல்லையே வெறும் பேப்பராக இருக்கே, அத்தை நீங்களாவது வந்து நான் சொல்கிறத நம்புங்க அத்தை, யாரும் வந்து இது மாதிரி கார்னர் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. தீபா நீ போமா, நான் உன்னை முழுசாக வந்து நம்புகிறேன். கார்த்தி ஆல்ரெடி தீபா வந்து குடிக்கிற ஜூஸில் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து கலந்துருந்துச்சு, அவங்க பண்ண சதி வேலையாக கூட இருக்கலாம், இப்போ நீங்கள் வெளியில் வந்து போயிருக்கீங்க, தீபா என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டா, இதை வந்து சோதிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரவணனை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாதம் வந்து அந்த பேப்பரோட போகிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க, எப்படி இருந்தாலும் உங்கள் மனைவி வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குன்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இது மேஜிக் பெண்ணால் எழுதுனதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரவணன். என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அது இப்படி எழுதியிருந்தா 10 நிமிஷம் தான் இருக்கும், தீபாவை யாரோ கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆல்ரெடி ஜூஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் தீபா வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக ஒருத்த முயற்சி பண்ணான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க, அவங்களோட சதி திட்டமாகவும் இருக்கலாம், தீபாவை நல்லபடியாக பார்த்துக்கங்க, இந்த பேப்பரில் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன். கண்டுபிடிக்க முடியுமா, ஆல்ரெடி இது மாதிரி 2-3 விஷயத்தில் வந்து நான் விசாரிச்சிருக்கேன், நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாம், பக்கத்தில் தான் லேப் இருக்குது, லேபில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல பேப்பரை. அப்போன்னு பார்த்து கான்ஸ்டபிள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயும் வந்து அந்த பேப்பரை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க.
இதை வந்து வாசித்து பார்க்குறாங்க. உங்கள் மனைவி சொன்னதெல்லாம் 100% கரெக்ட், இதில் அப்படி தான் எழுதியிருக்குங்கிற மாதிரி சரவணன் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்திகிட்ட என்ன சொல்கிறீங்க கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து வாட்ச் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தீபா இந்த பக்கம் முனகிட்டு இருக்காங்க. என்னடா அது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நம்மக்கிட்ட அந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வெளியில் பார்த்தா அந்த லெட்ரு எழுதுறதுக்கான அடையாளமே இல்லாமல் இருக்குது. அப்போனா நம்ம பார்த்த விஷயம்லாம் உண்மையாக பொய்யான்னு நம்மளை சோதிக்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் நம்மளை சுற்றி வந்து நடக்குது. என்ன பண்ணலாம் தெரியாமல் அது தீபா வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல ரம்யா வந்து ஃபீல் பண்ணுறாங்க தீபாவை நினச்சி. தீபா, நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தான், கேடித்தனமான வேலை தான், என்ன பண்ணுறது? ஆனால் என் வாழ்க்கைக்குள்ளே நீ இருக்கேன்னு நினைக்கிறப்ப நான் என்னம்மா பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி வந்து எனக்காக தான் பேசியிருந்தாங்களாம். நீ முன்னாடியே வந்துட்டேன்னா அது நான் விட்டு கொடுத்துருவேண்ணா. அதுவும் கார்த்தியெல்லாம் உனக்காவெல்லாம் என்னால் விட்டு கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை. நீ ஏன் ஒதுங்க மாட்ட? என்ன பண்ணுறது? உன்னை தள்ளி வைக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாம் சீரு சிறப்புமா செம்மையாக நான் பண்ண தான் போகிறேன்னு ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.